கைஸ், இன்னைக்கு நம்ம இன்னசென்ட் லவ் ட்ராமாவுடைய தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக்கை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேமெண்ட்டை வாங்க ஹீரோவும் ஹீரோயினியும் அந்த ஷாப்புக்கு போன இடத்துல அந்த ஷாப் கீப்பர் ஹீரோயினை பணமும் தர முடியாது ஒன்றும் தர முடியாதுன்னு பிடிச்சி வெளில தள்ளி விட்டுருப்பாரு. உடனே ஹீரோ போயிட்டு ஹீரோயினை தூக்கி விட்டுட்டு அந்த பேமெண்ட்டை நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த ரிசிப்ட் எடுத்துட்டு உள்ள போறாரு. ஹீரோ உள்ள போனதும் கஸ்டமர் தான் வந்திருக்காரு நினைச்சிட்டு அந்த கடைக்காரர் பல்ல அழிச்சிட்டு ஹீரோ கிட்ட வர ஹீரோ அந்த பேமெண்ட்டை கொடுன்னு சொல்லிட்டு ரிசிப்டை காட்டுறாரு. ஹீரோயின் வேற வெளியில இருந்துட்டு பயந்துகிட்டே பாக்குறாங்க. இதுவரை நம்ம சுக்கி ஏதாவது பண்ணிட்டு வரணும்ட்டு ஹீரோயின் உள்ள போயிட்டு வா சுக்கி அதெல்லாம் தேவையில்ல வா போலான்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு அந்த கடைக்கார ஹீரோயின் கிட்ட ஓ நீ தான் இவன் அழைச்சிட்டு வந்தியா, இவன் என்ன அவ்வளோ பெரிய ரவுடி பயல, பணமும் கிடையாது ஒன்றும் கிடையாது, முதல்ல வெளில போங்கன்னு சொல்றதுக்கு ஹீரோ பேமெண்ட் கொடுத்தா தான் போவேன்னு சொல்லிட்டு கையை நீட்டிக்கிட்டே நிற்கிறாரு. ஹீரோயினும் வாட்சுக்கி போகலாம், அவரை பார்த்தா ரவுடி மாதிரி இருக்கு, இன்னொரு நாள் வந்து பணம் வாங்கிக்கலாம் வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் ஹீரோ வராமல் அங்கேயே நிற்கிறாரு. இந்த கடைக்காரர் வேற போ சொன்னா போக மாட்டியா, இருடா உனக்கு இருக்குன்ட்டு அங்கே இருக்கிற ஒரு கட்டை எடுத்து ஹீரோவை அடிக்கலான்ட்டு போறாரு. அந்நேரம் பார்த்து அந்த கடையில் வேலை செய்கிற லேபர் வந்து பாஸ் பாஸ் ஒரு நிமிஷம் இருங்க, அவர் யாரும் தெரியாம ஒரு மேலே கை வச்சிடாதீங்க, இது ஒரு நிமிஷம் பாருங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய மொபைல் எடுத்து காமிக்கிறான். அந்த மொபைலில் ஹீரோடைய ஃபோட்டோ போட்டு ஹீரோ பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. அதை பார்த்தது இந்த கடைக்காரர் ஐயோ இவ்வளோ பெரிய இடத்துல கையை வச்சோம் இப்போ என்ன பண்றதுன்னு வேற தெரியலையன்ட்டு ஹீரோ கிட்ட சிரிச்சுக்கிட்டே ஐயோ பாஸ் என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என் பிசினஸ்ல கையை வச்சிடாதீங்க, இந்தாங்க உங்க பேமெண்ட்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்து கொடுத்துறாரு. அந்த பணத்தை கையில வாங்கினது தான் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோ கிட்ட நீ மட்டும் இல்லைன்னா இந்த பணத்தை வாங்கியிருக்க முடியாது, நீ ரொம்ப கியூட்னு சொல்றதுக்கு அதுக்கு ஹீரோவும் நான் ரொம்ப கியூட் தானே அப்பனா எனக்கு ஒரு கேஸ் கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேஸ் கேட்கிறாரு. அதெல்லாம் தர முடியாது போடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ பிடிச்சி தள்ளிவிட ஏ பொண்டாட்டி எனக்கு ஒரு கேஸ் கூடன்ட்டு ஹீரோயின் பின்னாடியே ஓடுறாரு. நெக்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோயினியும் வீட்டுக்கு போகிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது வழியில் ஒரு ஃப்ளவர் ஷாப் இருக்கு. அதை பார்த்ததும் ஹீரோ ஏ வைஃபி இந்த ஃப்ளவர் ஷாப்ல பூக்கள்லாம் எவ்வளோ அழகா இருக்கு, உனக்கு வேணா ஒன்று வாங்கி தரவான்னு சொல்லி கேட்குறாரு. ஆமா இந்த ஃப்ளவர்ஸ் ரொம்பவே அழகா இருக்கு, ஆனால் உங்ககிட்ட பணம் இருக்கா ஃப்ளவர் வாங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கெட்டை தள்ளி பார்க்குறாரு. ஆனால் ஹீரோ கிட்ட சுத்தமாக பணமே இல்லை. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு இருந்த பக்கத்து கிடக்காரு ஹீரோ கிட்ட வந்து என்னப்பா ஹேண்ட்ஸம் பாய் உங்ககிட்ட என்ன ஃப்ளவர் வாங்க பணம் இல்லையா, உனக்கு பணம் சம்பாதிக்க நான் ஒரு வழி சொல்றாங்க பாரு, என்னுடைய கடை இருக்கு அதில் மில்க் டீ கொஞ்சம் வச்சிருக்கேன், அது எல்லாத்தையும் வித்து கொடுத்தீங்கன்னா உனக்கு 1 ஹவருக்கு 60 ஆன்ஸ் தரேன்னு சொல்றாரு. அதை கேட்டது ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அந்த மில்க் டீ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வித்து தரேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த வேலையை பார்க்க போயிடுறாரு. ஹீரோவும் அந்த மில்க் டீயை கூவி வித்துட்டு இருக்காரு. அங்க வர பொண்ணுங்க எல்லாம் மில்க் டீயை வாங்க வராங்களோ இல்லையோ ஹீரோவை சைட் அடிக்கவும் ஹீரோ கூட போட்டோ எடுக்கவும் தான் வராங்க. மில்க் டீயும் செம்மையா சேல்ஸ் ஆகுது. இப்படி ஹீரோ கிட்ட எல்லா பொண்ணுங்களும் வந்து வழிஞ்சிட்டு போட்டோ எடுக்கிறது ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்கல, செம்மையா ஜெலஸ் ஆகுறாங்க. உடனே ஹீரோயின் போயிட்டு மில்க் டீ வித்ததெல்லாம் போதும் முதல்ல வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு ஹீரோவை கையை பிடிச்சி அழைச்சிட்டு வராங்க. வீட்டுக்கு வரும்போது ஹீரோவும் ஹீரோயின் விரல பிடிச்சிட்டே வராரு. ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்து முதல்ல கையை சொல்லிட்டு கையை தட்டி விடுறாங்க. ஏ வைஃபி நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா எதுக்கு இப்படி கோவமா இருக்குன்னு கேட்கறதுக்கு ஹீரோயின் எதுவுமே பேசாம கோவமாவே இருக்காங்க. டக்குன்னு ஹீரோவும் ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக ஹீரோயின் கணத்திலேயே ஒரு கிஸ் கொடுக்க ஹீரோயின் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. இப்படி ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்கறத ஹீரோயின் அம்மாவே பார்த்துறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவங்க பெட்ரூம்ல உட்காந்து ஹீரோ கிஸ் பண்ணிட்டே நடிச்சு வைக்கப்பட்டு இருக்க ஹீரோயின் அம்மா சியோஃபி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரூமுக்குள்ள வராங்க. ஹீரோயின் அம்மா ஹீரோயின் கிட்ட சியோஃபி நீ ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, நீ காலேஜ் போகிற அளவுக்கு பெரிய பொண்ணாயிட்ட, நல்லது எது கெட்டது எதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும், எதுவுமே நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு என்னமோ நீ சூக்கி கூட பழகிற விதம் சுத்தமாகவே பிடிக்கலமா, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு அட்வைஸை போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. மறுநாள் ஹீரோயின் காலேஜ் போகிறதுக்காக கிளம்பி வந்து அவங்க அம்மா கிட்ட போயிட்டு வரமான்னு சொல்லும்போது ஹீரோயின் கையை வந்து பிடிச்சிக்கிட்டு ஏ வைஃபி நான் தான் இருக்கல நான் உன்னை அழைச்சிட்டு போயிட்டு காலேஜில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயின் அதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்ட்டு ஹீரோவை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. என்னதான் ஹீரோயின் அவங்க அம்மாவுக்காக ஹீரோவை அவாய்ட் பண்ணியிருந்தாலும் ஹீரோ கொடுத்த ரிங்க போட்டு பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஷீஷியா அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் வரலுங்க. அவங்கள பார்த்ததுமே ஹீரோயின் அவாய்ட் பண்ணிட்டு போலாம் தான் பார்க்குறாங்க. ஆனால் அவளுங்க அப்பவும் விடாம ஹீரோயின் கிட்ட வம்புலத்து ஹீரோயினை அந்த ஃப்ளோருடைய டாப்புக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த ஷீஷி ஹீரோயின் கிட்ட உனக்கு எவ்வளோ தைரியம் தான் எங்களையும் அவாய்ட் பண்ணிட்டு போவன்ட்டு ஹீரோயின் மேலே தண்ணியெல்லாம் முண்டு ஊற்றி அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொல்லி ஹீரோயின் ட்ரெஸ்ஸை டேக் ஆஃப் பண்ண சொல்லிட்டு ஹீரோயினை வீடியோ எடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஹீரோ வந்துடுறாரு. அப்படியே ஹீரோ மாசா வந்து அவருடைய ஓவர் கோட்டை கழட்டி ஹீரோயின் மேலே கவர் பண்ணி விட்டுட்டு அந்த ஷீஷியை பார்த்து ஒரு முறைச்சிட்டு ஹீரோயின் அடிச்சுட்டு போறாரு. இந்த ஷீஷி அப்படியே வாய் அடிச்சு போயிட்டு ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கான். இப்படி ஹீரோயினை கவர் பண்ணி ஹீரோ அடிச்சுட்டு போறத அந்த ஃபியூமே பார்க்குறான். இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தப்ப இந்த ஃபியூ பார்த்துருப்பான். ஆனால் அது அவனுடைய அங்கிள்னு தெரியாது, சரியா கவனிக்காம போயிருப்பான். இப்போ ஹீரோவை பார்க்கறதும் அவரை பார்த்தா நம்ம அங்கிள் மாதிரி இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். மறுநாள் ஹீரோயின் அவங்க அம்மா சொன்னதெல்லாம் நினைக்காம ஹீரோ கூட சைக்கிள் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சைக்கிள் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட அங்கே பார்த்தியா விஷிங் ஃபவுண்டைன் இருக்கு, அதில் காயினை போட்டு நம்ம என்ன வேண்டுனாலும் அது அப்படியே நடக்குமா, வரியா போய் பார்க்கலான்னு சொல்லி ஹீரோ கேட்க இதெல்லாம் உனக்கு ஏன் சொன்னதுன்னு ஹீரோயின் கேட்க நான் டிவி ஷோவில் பார்த்தேன் வா போய் ட்ரை பண்ணலான்ட்டு ஹீரோயினை அழைச்சிட்டு போறாரு. ஹீரோ அந்த ஃபவுண்டைன் கிட்ட போயிட்டு அதில் ஒரு காயினை தூக்கி போட்டுட்டு அந்த ஃபவுண்டைன் கிட்ட நான் எப்போதுமே என் வைஃபி கூட தான் இருக்கணும், அவளை விட்டு என்னைக்குமே பிரியக்கூடாதுன்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறாரு. இப்போ உன்னுடைய டர்ன் நீயும் விஷ் பண்ணிக்கன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல
அவங்களும் அதே மாதிரி ஒரு காயினை தூக்கி போட்டு நான் என்னைக்குமே ஹீரோ விட்டு பிரியக்கூடாது, ஹீரோ கூட இருக்கணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறாங்க. மறுநாள் ஹீரோயின் காலேஜ்லேருந்து வரும்போது அந்த வியூ வந்து ஹீரோயின் கிட்ட, சியோஃபி அன்னைக்கு காலேஜ்லேருந்து உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாரே அவர் யார், உன்னுடைய அண்ணனான்னு சொல்லி ஹீரோவை பற்றி தான் விசாரிக்கிறான். ஓ அவரா, அவர் என் அண்ணன்லாம் கிடையாது, எனக்கு ரொம்பவே பிடிச்ச பர்சன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கும் தானே உன்னை பிடிக்கும்ட்டு இந்த வியூ கேட்கறதுக்கு, நான் மேரிடுப்பா, என்கிட்டலாம் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயின் அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னு போய் சொல்லிடுறாங்க. ஹீரோயின் மேரிடுன்னு சொன்னதுமே அவனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, ரொம்ப ஷாக்காக இருக்கு. சரி சரி நல்லா இருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வாழ்த்திட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஒரு வழியாக இவங்கிட்டேருந்து தப்பிச்சாச்சுன்னு ஹீரோயின் இப்போ தான் பெருமிச்சு விடுறாங்க. அப்போ தான் ஹீரோவும் ஹீரோயினையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக சைக்கிள் எடுத்துட்டு வந்திருக்காரு. சரின்ட்டு 2 பேருமே சைக்கிளில் போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த ஃபீவை கிராஸ் பண்ணி தான் போகிறாங்க. ஃபீவை இவங்க 2 பேரையும் பார்த்துட்றான். பார்த்துட்டு அது நம்ம அங்கிள் தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடியே ஓடுறான். இவன் கூப்பிட்றது அவங்களுக்கு கேட்கல, அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. இவனும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஹீரோயின் வீடு வரைக்குமே போயிடுறான். ஹீரோயின் ஃபீவ் கிட்ட இப்போ எதுக்கு இந்த மாதிரி ஓடி வரேன்னு கேட்கறதுக்கு, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காலேஜ்லேருந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு வந்தாரு, அவர் யாருன்னு சொல்லி கேட்குறான். ஓ அவரா, அவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட், அவர் பேரு சூக்கின்னு சொல்கிறாங்க. சியோஃபி அவரை பார்க்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சால் மாதிரியே இருக்கு, அவரை கொஞ்சம் மீட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறான். அவர் இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்காரு, வேணும்னா இன்னொரு நாள் மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஃபீவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சா, சீக்கிரமாக வர சொல்கிறாங்க. சரின்ட்டு ஃபீவும் ஹீரோயின் கிட்ட, சியோஃபி இப்போ நான் அர்ஜென்ட்டாக போய் ஆகணும், ஆனால் கண்டிப்பாக இன்னொரு நாள் அவரை என்ன மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபீவ் அவங்க தாத்தாவை பார்க்க போயிடறான். வீட்டில் ஃபீவோட தாத்தா ஹார்ட் அட்டாக் வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காரு. அவர் ஃபீவ் கிட்ட உன்னுடைய அங்கிள் ஹன்ஷுவை கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஃபீவும் இன்னும் இல்லை தாத்தா, ஆனால் கண்டிப்பாக சீக்கிரமாகவே அங்கிளை கண்டுபிடிச்சு உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு தான் நிப்பாட்டுன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் பார்ட் டைம் ஜாப்புக்காக ஒரு ஹோட்டலுக்கு இன்டர்வியூ வந்திருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீங்க வெளியில் வெயிட் பண்ண, நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் உள்ள போறாங்க. அங்க வெளியில ஒரு வெயிட்டர் நிக்கிறாரு. அவர்கிட்ட ஹீரோயின், நான் பார்ட் டைம் ஜாப்புக்காக கேட்டிருந்தேன், என்ன வர சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க, நான் யாரை போய் மீட் பண்ணணும்னு சொல்லி கேட்க, அவரும் என் கூட வாங்கன்னு சொல்லி ஹீரோயின் அழைச்சிட்டு போறாரு உள்ள. இது எல்லாமே அந்த சேஷியோட பிளான் தான் போல. உள்ள அந்த சேஷி ட்ரிங்க்ஸ்ல ஏதோ ஒரு மாத்திரை கலந்து ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் உள்ள நுழைஞ்சதுமே அந்த சேஷியாவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களையும் பார்த்துறாங்க. அவளுங்களை பார்த்ததுமே இங்க ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்ட்டு அங்க எந்த எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறாங்க. ஆனால் அந்த ஷீஷியோட ஃப்ரெண்ட்ஸுங்க வெளியில் விடாமல் ஹீரோயினை பிடிச்சி உள்ளே தள்ளிடுறாங்க. அந்த ஷீஷி ஹீரோயின் கிட்ட, என்ன சியோஃபி வேலைக்காக தானே வந்தேன், அப்புறம் எதுக்கு எங்களை பார்த்து பயந்து போகிறேன், இந்த ட்ரிங்க்ஸை குடின்ட்டு அந்த ட்ரக் கலந்த ட்ரிங்க்ஸை ஹீரோயின்ட்ட கொடுக்குறான். ஆனால் ஹீரோயின் வாங்க மாட்டேங்கிறாங்க. உடனே இந்த ஷீஷியோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட ஹீரோயினை பிடிக்க சொல்லி ஹீரோயின் வாயிலே ஃபோர்ஸ் பண்ணி அந்த ட்ரிங்க்ஸை ஊற்றி விட்டுறான். சியோஃபி உனக்கு நான் கொடுத்த இந்த ட்ரிங்க்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே அதோடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும், உனக்காக நானே ஒரு மேனர் ரெடியாக வச்சிருக்கேன்ட்டு ஒரு ஆளை வர சொல்லி ஹீரோயின் கிட்ட மிஸ்பிகப் பண்ண சொல்கிறான். ஹீரோயின் ஹெல்ப் கேட்டு பயங்கரமாக கத்துறாங்க. ஹீரோயின் சவுண்டு கேட்டு ஹீரோவுமே உள்ள வந்துறாரு. அவர் வந்த உடனே அங்க இருந்த ஒரு பியர் பாட்டில் எடுத்து அவன் மண்டையில அடிச்சு ஹீரோயினை காப்பாத்திறாரு. உடனே ஹீரோயின் ஹீரோ கிட்ட, என்ன முதல்ல இங்கேருந்து சீக்கிரம் வெளியில் அழைச்சிட்டு போன்னு சொன்னது. ஹீரோவுமே ஹீரோயின் அழைச்சிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் வந்துடுறாரு. ஹீரோயினை அழைச்சிட்டு போயிட்டு அந்த ஹோட்டலில் இருக்கிற வேறொரு ரூமில் ஹீரோயினை ரெஸ்ட் எடுக்க வைக்கலான்ட்டு உட்கார வைக்கிறாரு. உடனே ஹீரோயின் ஹீரோடைய ஷர்ட்டை க்ளோஸாக பிடிச்சி எடுத்து ஹீரோ மேலேயே சாஞ்சிக்கிட்டு, சூக்கி நான் இப்போ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுறியான்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோவும், என் வைஃபி உனக்கு என்னாச்சு, எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. சரின்ட்டு ஹீரோவும் ஹீரோயின் கூட அன்னைக்கு நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. அப்படியே 2 பேருமே நைட்டு ஃபுல்லாக தூங்கிடுறாங்க. காலையில் ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் கண்ணு முடிச்சு பார்க்குறாங்க. பக்கத்தில் ஹீரோ படுத்திருக்கிறத பார்த்துட்டு இவன் எப்படி இங்கே வந்து படுத்திருக்கான்ட்டு அப்போதான் ஹீரோயின் நைட்டு என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஹீரோயின் தானே ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, அச்சச்சோ நம்ம என்ன காரியம் பண்ணி தொலைச்சோன்ட்டு ஹீரோ கண்ணு முழிக்கிறதுக்குள்ளே எப்படியாவது எழுந்து ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்ட்டு மெதுவாக இறங்கலான்ட்டு பார்க்குறாங்க. டக்குன்னு ஹீரோ கண்ணை முடிச்சுட்டு, வைஃபி என்னை விட்டுட்டு எங்கே போகிற, நானும் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ எழுந்திருக்கிறாரு. உடனே ஹீரோயின் கண்ணை முடிக்கிட்டு, டே இரு உன்னுடைய ட்ரெஸ் எடுத்து போடுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோவும் அவருடைய ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு ஹீரோயின் கிட்ட, வைஃபி நீ லாஸ்ட் நைட் என்ன பண்ண தெரியுமான்ட்டு ஹீரோயின் ஃபோர்ஸ் பண்ணதை சொல்ல வராரு. உடனே ஹீரோயின், லாஸ்ட் நைட் ஒன்றும் நடக்கல, வாய மூடுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய வாய மூடுறாங்க. ஆனால் அப்போவே ஹீரோ கேட்காம, இல்லை நான் சொல்லுவதான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, நீ லாஸ்ட் நைட் உடம்பு சரியில்லாம வந்தியா, என் ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி இழுத்த, அப்புறம் என்ன பண்ண தெரியுமான்னு சொல்ல வரதுக்கு ஹீரோயின், வாய மூடுன்னு சொல்கிறேன்ல, அதெல்லாம் உன்னுடைய கனவு, நீ லாஸ்ட் நைட் கனவு கண்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ, இல்லை வைஃபி நான் கனவெல்லாம் காணல, இது எல்லாமே நிஜம்தான், நீ என்னை நைட்டை எப்படி ஃபோர்ஸ் பண்ண தெரியுமான்ட்டு ஹீரோயினை பிடிச்சி பெட்டில் தள்ளி, இப்படி தான் என்னை ஃபோர்ஸ் பண்ண, கனவுல எப்படி பைட் பண்ணுவேன், இங்கே பாரு என் கழுத்தில் காயம் கூட இருக்கு, நீ நைட்டே என்ன பைட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த கழுத்தில் இருக்கிற காயத்தையுமே காமிக்கிறாரு. ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கு வேற ஷேமா இருக்கு. என்ன வைஃபி உன்னோட டிசீஸ் இப்போ சரியா போச்சா, நான் தான் கியூர் பண்ண, நான் கிரேட் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ இன்னசென்ட்டாக சிரிக்க, இப்போ மட்டும் இவனுக்கு நல்ல மூளை வேலை செய்யும்.
சொல்லிட்டு ஹீரோவை மனசுக்குள்ளே திட்டிட்டு இவங்கிட்டேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணுன்ட்டு எனக்கு இன்னைக்கு கிளாஸ் இருக்குது நான் காலேஜ் போகணுன்ட்டு ஹீரோயின் அவசர அவசரமாக பேக் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்க்குறாங்க. உடனே ஹீரோயின் கிட்ட வைஃபி மறுபடியும் உனக்கு இந்த மாதிரி டிசீஸ் வந்தால் என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன், நான் உனக்கு கியூர் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. என்னது மறுபடியுமா? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, இதை பற்றி நீ வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஒருவேளை இதை பற்றி யார்கிட்டயாவது நீ சொன்னினா அதுக்கப்புறம் நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தர மாட்டேன்ட்டு ஹீரோவை மிரட்டிட்டு ஹீரோயின் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. ஹீரோயின் போகிறத பார்த்துட்டு இதுதான் நம்ம சீக்ரெட்டான்னு சொல்லிட்டு க்யூட்டாக சிரிச்சிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் தான் ட்ராமாவில் நிறைய ட்விஸ்டே இருக்கு. அது என்னென்னு அடுத்த பாட்டில் பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.